ஹாய்! இன்னைக்கு இந்த சீசனில் கிடைக்கிற மாங்காய், அதை வச்சு 2 ரெசிபி செஞ்சு பார்க்க போகிறோம். ஒன்று மாங்காய் துவையல், இன்னொன்று மாங்காய் பச்சடி. நான் இதுக்கு ஒட்டு மாங்காய் தான் எடுத்திருக்கேன். அதில் தான் 2மே செய்ய போகிறேன். துவையல் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும், பச்சடி ஸ்வீட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு மாங்காய், துவையலுக்கு ஒரு மாங்காய் எடுத்துக்கிட்டேன், ஒட்டு மாங்காய். தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். துருவியும் எடுத்துக்கலாம். நான் கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். துருவினாலும் இப்படி இதை அரைக்கணும், மிக்சியில் அரைக்கி தான் செய்ய போகிறோம் சட்னி துவையல். ஸோ அதை எப்படினாலும் எடுத்துக்கலாம். நான் கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். இந்த துவையல் ஒரு 3 பேருக்கு தாராளமாக போதும். அடுத்து ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு, பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில், குக்கிங் ஆயில் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1½ ஸ்பூன் ஊற்றி, அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம், இது 4மே போட்டு நல்லா வறுத்துக்கணும். இதோட கொஞ்சம் வெந்தயமும் நான் ஆட் பண்ணுறேன். நல்லா பொரிஞ்சு வரணும். வரமல்லி, ட்ரையான முழு மல்லி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் மல்லியெலாம் ஆட் பண்ணல. அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன், பச்சை மிளகாய், நீங்கள் காஞ்ச மிளகாய் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரே டேஸ்ட்டாக வரும், கலர் வரும். இதில் வரமிளகாய் ஆட் பண்ணி, இதில் வந்து லைட் க்ரீன் கலராக தான் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாமல் இஞ்சியும் பூண்டுமா ஒரு 3 பூண்டு சின்ன பீஸ் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு டேஸ்ட் ஃப்ளேவர் வந்து பச்சடிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வறுத்துட்டு அதை ஆற வச்சுட்டு மிக்ஸி கப்பில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து உப்பு கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துட்டா மாங்காய் பச்சடி ரெடி. மாங்காய் துவையல். மாங்காய் துவையல் வந்து சூடான ரைஸில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த பச்சடி போட்டு கொஞ்சம் தேவைக்கு உப்பு போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். சின்ன பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்ல காரம், புளிப்பு, இந்த டேஸ்ட்டு 2ம் சேர்ந்துருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இது செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். மாங்காய் துவையலுக்கு அடுத்தது ரெசிபி மாங்காய் பச்சடி. அதுக்கும் நான் வந்து மாங்காவை குட்டி குட்டி பீஸாக நறுக்கி தான் வச்சுருக்கேன். ஒட்டு மாங்காய் தான் இது. கொஞ்சம் பழுக்க போகிற ஸ்டேஜில் இருக்கிறது. ஃபுல்லாக காய் இல்லை, ஆனால் ஃபுல்லாக காயில் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். இங்கே கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன். துருவியும் வச்சுக்கலாம், ஆனால் தோல் எடுத்துகிட்டு தான் செய்யணும், தோல் இல்லாமல் செய்யணும். தோல் இருந்துச்சுன்னா பச்சடி நல்லா வராது, ஊறுகாய் மாதிரி தான் இருக்கும். அதுக்கு அதே மாதிரி ஒரு பேனு அடுப்பில் வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு, அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு இதான் நான் ஆட் பண்ணுறது. வரமிளகா 2 வரமிளகா கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்தோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை, தோல் இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை அதில் ஆட் பண்ணலாம். துருவியும் போடலாம், சீக்கிரம் வெந்துடும். நான் இப்போ எப்போதும் இப்படி தான் செய்வேன். நல்லா போட்டு எனக்கு ஈஸியாக இருக்கும். போட்டுட்டு 2 வதக்கிட்டு அதில் உப்பு போட்டுட்டு, உங்கள் ஸ்வீட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு ஒயிட் சுகர், நான் வெள்ளை சர்க்கரை தான் போடுறேன், நாட்டு சர்க்கரை
கருப்பட்டி, வெல்லம் எது வேணாலும் ஆட் பண்ணலாம். உங்கள் விருப்பம் தான். நான் வந்து ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினோம்னா நல்லா வெந்துடும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு. இந்த சுகர் போட்டோடனே கொஞ்சம் தண்ணி வருது. நான் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி மூடி வச்சுருவேன். மூடி வச்சிங்கன்னா உள்ளே வெந்துட்டுருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் கூட நேரம் கொடுத்தோம்னா நல்லா ஜாம் மாதிரி வரும். நான் கொஞ்சம் அது கட் பண்ண பீஸ் தெரிகிற மாதிரி தான் எடுத்தேன். இதுவும் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட. ஜாம் வந்து மதிய சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம், தோசை எதுக்குனாலும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு குழி பணியாரம் ஊற்றி கொடுத்தேன். எல்லாமே நான் காலையில் செஞ்ச வேலைகள் தான். காலையில் செஞ்சது தான். இது காலையில் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் குழி பணியாரம் செஞ்சேன். இதுக்குமே தொட்டுக்கலாம். மாங்காய் பச்சடியும் நல்லாயிருக்கும், மாங்காய் துவையலும் நல்லாயிருக்கும். குழி பணியாரம்னா யூஸ்வலாக ஆர்டினரி தோசை மாவில் அப்படியே ஊற்றி அது மேலே பொடி தூவி கொடுத்துருவேன். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது எனக்கு கருப்பு கவுனி அரிசியில் தோசை குட்டி குட்டியாக ஊத்தப்பம் ஊற்றிருக்கேன். அப்புறம் பொடி தோசை அதில் கருப்பு கவுனி அரிசியில் பொடி தோசை. இதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக தொட்டிருக்கிறது மாங்காய் துவையல் தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காயில் பச்சை மாங்காயில் வந்து விட்டமின் சி ரொம்ப அதிகம். நமக்கு டைஜஷனை நல்லா செரிமானம் சரி பண்ணி கொடுத்துருக்கும். காம்பினேஷனும் நல்லாயிருக்கும் சாப்பிட. ஒரு புளிப்பு, காரம் அது மாதிரி. இது வந்து ஒரு சின்ன ஊத்தப்பம் மாதிரி ஊற்றினா கருப்பு கவுனி அரிசியில் தண்ணி கம்மியாக தண்ணி கலக்காமல் மாவில் ஊற்றணும். ரெண்டு காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம ஆர்டினரி தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றி பொடி தோசை ஊற்றியாச்சு. இதுதான் இன்றைக்குள்ள ரெசிபியும். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக செஞ்சிடலாம், குயிக்காக, ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். டேஸ்டியாகவும் இருக்கும். லஞ்ச் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எதுவும் கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள்.